அடுத்து நான் பேசுறதுக்கு ராஜலக்ஷ்மி அன்மியூட் பண்ணியிருக்கேன். சாஜிதா பேகம் பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். ஐம் ராஜலட்சுமி 12% இருக்கேன். SSTPT 2.0 சார். சார் ஒன்றும் இல்லை சார், நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி இப்போ 8 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வந்து 12% ஆயிருக்கேன். டெவலப் பண்றேன், நிறைய ஐடி போடுறேன். பட் 1 மந்த் ட்ரைனிங் வராங்க, 1 மந்த் அதுக்கப்புறம் லீவ் ஆயிடுறாங்க சார். மேடம் உங்க வாய்ஸ் டெவலப் பிரேக் ஆகுது ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் கேட்கலையா? என்னால. திரும்ப பேசுங்க. சார் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து 12% இருக்கேன். நான் ஜாயின் பண்ணி 8 month ஆகுது. இப்போ என்னன்னா வந்துட்டு எனக்கு வந்து டீம் வந்து டெவலப் தான் சார். ரொம்ப ஜாயின் பண்றாங்க, நிறைய ஐடி போடுறேன், ஜாயின் பண்றாங்க. ஓகே மேடம் கேட்டதை வச்சு நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து ஓகே 12% இருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து டீம் வந்து டெவலப் ஆகலை, பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, டீம் டெவலப் ஆகலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் பிஸ்னஸை எப்படி கற்றுக்குவீங்க? ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸை கற்றுக்கணும். ஓகேவா, எனக்கு டெவலப் ஆகலை அப்படிங்கிறது அப்படிங்கிறத விட நம்ம பிஸ்னஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அதை எப்படி செக் பண்ணலாம்? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸை வந்து கற்றுக்கணும். ஓகே ஓகே, எல்லாருமே லிசன் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸை வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நம்ம கற்றுக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இங்கே இந்த இந்த பிஸ்னஸில் வந்து சம்பாதிக்கணும், இந்த பிஸ்னஸில் வந்து வருமானம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டோமா, அந்த பிஸ்னஸை கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது அதுதான். இந்த பிஸ்னஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இன்வைட் பண்ணணும்னு தெரியும், தெரியணும், இன்வைட் பண்ணணும், ஆளை உங்களால் சேர்த்த முடியணும், ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஐடி போட முடியணும், அவங்கள்ட்ட கான்கால் பேசி நீங்கள் எல்டிபி பார்த்ததுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்கு எல்லாமே பதில் சொல்லி அவங்கள ஐடியா கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் ஐடி போட்டதோட முடியல, ஏன்னா அவங்க எல்டிபி பார்த்த வேகத்திலேயே நீங்கள் என்ன பேசினாலும் பேசலினாலும் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க, ஐடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்கள் டீமில் உங்களுக்கு கீழே வந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்கிறாங்களா? ப்ரோ, என் டீமில் சேர்றவங்க நிறையா சேர்றவங்க யாரும் 10 நாளைக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ, யாருமே நிற்கவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அப்போ உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வந்து நீங்கள் இன்னும் கற்றுக்கல. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க சிம்பிளா. உங்கள் டீம் நீங்கள் இது மாதிரி ஐடி எடுக்கிறவரை நீங்கள் 1 வாரம் 10 நாளுக்கு மேலே அவரை வந்து ரீட்டைன் பண்ணுறீங்களா? உங்கள் கூட பேசி பேசி அவர் தாக்கு பிடிக்கிறாரா, இல்லை தெரிச்சு ஓடிடுறாரா? அப்போ நீங்கள் பிஸ்னஸை தப்பாக பண்ணுறீங்க. உங்கள் பேச்சுவார்த்தை, நீங்கள் உங்களோட நீங்கள் அவங்கள்ட்ட பேசுறது, நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது வந்து ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ பிஸ்னஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணலை. நீங்கள் வந்து அப்பட்டமாக அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசியிருக்கலாம். அப்போ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நீங்கள் தயாராகிறதுக்கு தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. அதெல்லாமே தயாராகிறது பேர் தான் கற்றுக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒருத்தரை வந்து எல்டிபி பார்க்க வச்சு சேர்த்தி ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே அவர் உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு, அவர் உங்கள் கூட சகஜமாக நல்லா வந்து பேசுகிறாரு, அவர் உங்கள்கிட்ட டவுட் விரும்பி கேட்குறாரு, அதை நீங்கள் பதில் சொல்ல முடியுது. அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உங்கள் டீமில் ஒரு 10 பேரை நீங்கள் நிறுத்தி இருக்கிறீங்க. ஓகேவா, நீங்கள் பாஸ் பிஸ்னஸை கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா, அந்த ஒரு ஆஃபீஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸை சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டெஸ்ட் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஓகே, நீங்கள் பாஸ், நீங்கள் இதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த வேலையை கற்றுக்கிட்டீங்களா இல்லையா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அந்த வேலையை கற்றுக்கிட்டீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. ஓகேவா, என் கூட வந்து
என்னோட காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆனேன். அப்போ வந்து அங்கே அந்த கம்பெனியில் போய் நாங்கள் வந்து ஒரு 18 பேரோ 22 பேரோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதில் வந்து எங்கள் வேற 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 காலேஜ்லேருந்து மொத்தமாக வந்து அந்த 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 குரூப்பில் அந்த குரூப்பில் அந்த அந்த கிளாஸ் ரூமில், அந்த கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் என்னோட காலேஜ்லேருந்து மொத்தமாக 6 பேர் போனோம். 6 பேரில் வந்து அந்த 45 நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு, 45 நாள் அந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த மொத்த பேட்ச்ல இருந்து ஒருத்தர் வந்து பாஸ் ஆகல. அது எங்க காலேஜ் ஆளு. அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறமேட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க இந்த ட்ரைனிங் பீரியடுக்கு மட்டும் சேலரி ஆனால் கொடுத்துட்டாங்க. நான் அந்த 45 நாளைக்கான சேலரி மட்டும் கொடுத்துட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கல. எதுக்காக கொடுக்கல? அவங்க வந்து அது ஃபிட் ஆகலை, அதுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. அந்த மாதிரி தான் இந்த 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 ட்ரைனிங் எல்லாமே இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களால் வந்து ஐடியெலாம் எடுத்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணி ட்ரைனிங்லாம் வர வச்சு ஒரு 10 பேரை உங்களால் தொடர்ந்து ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆக்டிவாக வச்சிருக்கிறீங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி 10 பேரை நீங்கள் உருவாக்கிட்டதுக்கப்புறம் வருமானத்தை பற்றி லெவலை பற்றிலாம் யோசிங்கன்றேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு வரும், உறுதியாக சொல்கிறேன். அது இல்லாம பிசினஸே கத்துக்காம 10 பேரை உருவாக்காம பிசினஸை மட்டும் சும்மா வந்து ஆஹ், என்ன சொல்றது, வளவளன்னு அப்ளைன் கூட பேசிக்கிட்டு எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி மாறு தட்டிக்கிட்டு, ஓகேவா, உங்க எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அப்டேட் வந்துடும், எனக்கு எவ்வளோ லிங்க் இருக்கு தெரியுமா, எவ்வளோ கான்டாக்ட் இருக்கு தெரியுமா, எனக்கு ஸ்டோர்ல ஆள தெரியும், பிரான்ச்சில் ஆள தெரியும், எனக்கு கம்பெனியில் ஆள தெரியும், சும்மா வாயில பேசுறதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. எப்படி? உங்களுக்கு வேலை தெரியுதா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இங்க காசு. அதனால வந்து வேலையை கத்துக்கிட்டீங்களான்னு பாருங்க, வேலையை கத்துக்கோங்க. ஒரு 10 பேரையாவது உங்க டீம்ல உங்களுக்கு கீழே வந்து ட்ரைனிங் பார்க்க வைக்கிறீங்களா, ஃபாலோ பண்றீங்களா, அதாங்க பாஸ். ஓகேவா? 30 பேர் 40 பேர் நீங்க அந்த மாதிரி உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க பிரான்ஸ் டைரக்டர். 10 பேருங்கிறது நீங்க பாஸ். அந்த மாதிரி 10 பேருக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த 10 பேர் நீங்க 3 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா எனக்கு கீழே 10 பேர் கூட இல்லை ப்ரோ அப்படின்னா அது உங்க தப்பு தான். வரவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க ப்ரோ, யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்க, அது உங்க தப்பு தான். உங்களுக்கு அந்த பிசினஸை கத்துக்கல. ஏங்க உங்களுக்கு 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 மட்டும் எப்படிங்க அப்படி நிக்காம போயிடுவாங்க? எத்தனை பேர் இங்க பிசினஸ் பண்றாங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க பிரான்ஸ் குவாலிஃபை பண்றாங்க, வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் உங்களால பண்ண முடியல? சின்ன சின்ன பொண்ணுங்கலாம் பண்றாங்க, இன்கம் எடுக்கிறாங்க. ஓகேவா? 20,000 30,000 50,000 சம்பாதிக்கிறாங்க. ஏன் உங்களால பண்ண முடியல? எனக்கு மட்டும் வரவங்களா எப்படி ப்ரோ? அது எப்படி? அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அதுதான். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. அதை நம்ம ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே நான் கரெக்டாக தான் ப்ரோ பண்றேன், எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணாதாங்க அடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும். எனக்கு ஃபெயிலியர் நடக்குதுங்கிறதே நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். ஓகேவா? நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் எல்லாம் கரெக்டு. ஓகேவா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஓகேவா? நான் எல்லாமே தயாராக தான் இருக்கேன். வரவங்க எல்லாம் அரை பீஸா இருக்காங்க, முட்டா பீஸா இருக்காங்க. ஓகேவா? யாருக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் யாருக்கும் வந்து எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது. எனக்கு எல்லாம் இப்படியே நடக்குது அப்படின்னு தான் வந்து ஒரு சிலர்லாம் வந்து நடந்துக்குவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதை அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? அக்செப்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம எதையோ சரி பண்ணணும், நம்ம இன்னும் எஃபோர்ட் போடணும், நம்ம இன்னும் நம்மளை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கறத நீங்க எப்ப அக்செப்ட் பண்றீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். 10 பேருங்க உங்களுக்கு கீழே ட்ரைனிங் 10 பேரை நீங்க பார்க்க வைக்கிறீங்கன்னா தான் பிசினஸ் கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். 30 40 பேரை பார்க்க வச்சீங்கன்னா பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணலாம். ஓகேவா? 2000 பிவி 2600 பிவிக்கு மேல ஈஸியா மந்த்லி எடுக்கலாம். ஒரு டைம் எடுக்கிறது பேர்லாம் குவாலிஃபிகேஷன் இல்லை, அதை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணா கூட வந்துடும். அது யூஸே இல்லையே. டீமோட குவாலிஃபை பண்ணா மட்டும்தான் பிரான்ஸ். 2600 பிவி எடுக்கணும். 2600 பிவி எடுத்தாதான் பிரான்ஸ் வித் டிபிபி நம்ம டைரக்டர் குரூப்ல ஆட் பண்ணி விடுவோம். டைரக்டர் மீட்டிங்லாம் நடக்கும், நிறைய டைரக்டர் ரிலேட்டடா லீடர்ஷிப் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நம்ம டைரக்டர் மீட்டிங் எவ்ரி மண்டே நம்ம ஷேர் பண்றோம். 2600 பிவி எடுத்தாதான் அந்த டைரக்டர் குரூப்லேயே ஆட் பண்றோம். வித் டிபிபியோட குவாலிஃபை பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, அதுக்கு நீங்க குறைஞ்சது வந்து 30ல இருந்து 50 பேர் வரைக்குமே உங்களோட டீம் அட்டண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க 10 பேரை கொண்டு வரணும். பிசினஸை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, எதையுமே எதிர்பார்க்காதீங்க. 10 பேரை நான் வந்து எனக்கு கீழே ட்ரைனிங் பார்க்குற அளவுக்கு நான் உருவாக்கணும், அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க, நிற்க மாட்டேங்கிறாங்க, ஓடி போயிடுறாங்க, நான் என்ன பேசுறேன், என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறத தேடுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, உங்க அப்ளைன்ட்ட சஜஷன் கேளுங்க, அவர் சொல்றதை அக்செப்ட் பண்ணுங்க, அவர் சொல்றது சரின்னு நம்புங்க. இல்ல நான் பண்றது தான் சரி, நான் நினைக்கிறது தான் சரி
அவங்கள விட நான் பிரில்லியன்ட், நான் நினைக்கிறது நான் பண்றது தான் கரெக்ட் அப்படின்னே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு நீங்க எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காம அடமண்டா நான் எனக்கு நடக்கிறது எல்லாமே வந்து எனக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் அதை சக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? இந்த 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 ஒரு இது விஷயத்த மாத்துங்க. நாளைக்கோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் முடியுது, டபுள் பிவி. அதே மாதிரி 31ஆம் தேதியோட இந்த மந்த் பிஸ்னஸ் முடியுது. 1ஆம் தேதி இந்த மந்த் பிஸ்னஸ், 1ஆம் தேதி பிஸ்னஸ் கிடையாதுங்க. இந்த மார்ச் மந்த் 31ஆம் தேதியே முடியுது. 1ஆம் தேதி ஃபினான்சியல் இயர் ஹாலிடே, ஃபினான்சியல் இயர் வந்து முடியுது. 11 மாசம் வந்து 1ஆம் தேதியோட பிஸ்னஸ் முடியும். ஆனால் இந்த மார்ச் மாதம் மட்டும் 31ஆம் தேதியே பிஸ்னஸ் முடிச்சிடும். அப்புறம் ஏப்ரல் மாதம் ஆஸ் யூஷுவல் 2ஆம் தேதி ஆரம்பிக்கும். 1ஆம் தேதி எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது, போட முடியாது, பிவி ஆட் பண்ண முடியாது. வேலையெல்லாம் நம்ம செய்வோம், மீட்டிங்லாம் வைப்போம். ஓகேவா? நம்ம எந்த ஒரு பில்லிங்கும் பண்ண முடியாது, இன்வாய்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியோடய முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் லெவலை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நியூவாக ஜாயின் பண்ணவங்கள உங்கள் பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிஸ்னஸை கற்றுக்கணும்னு நினச்சி ஆரம்பிங்க. இந்த வேலையை கற்றுக்கணும், இந்த வெஸ்டேஜை கற்றுக்கணும், இந்த பீப்புள் ஹேண்ட்லிங்கை கற்றுக்கணும், ரெக்ரூட்மெண்ட்டை கற்றுக்கணும், ரீடைன்மெண்ட்டை கற்றுக்கணும். ஒரு 10 பேர் எனக்கு கீழே சரவணன் பிரதர் இன்னைக்கு சொன்ன மாதிரி வந்து நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தி நான் அந்த வேலையை கற்றுக்குவேன் அப்படின்னு நினச்சி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.